ஸோ ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எக்ஸ்ரீச் டெஸ்டின். இன்னைக்கு வந்து நம்ம டேட்டா கிளீனிங் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு 7-8 டைப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அது வந்து லைனாக பார்ப்போம். டேட்டா குவாலிட்டி அசஸ்மெண்ட், மிஸ்ஸிங் டேட்டா ஹேண்ட்லிங், அவுட்லே டிடெக்ஷன், டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், டேட்டா ஃபார்மட்டிங், ஹேண்ட்லிங் இன்கன்சிஸ்டன்சிஸ், டேட்டா வேலிடேஷன், டேட்டா டாக்குமெண்டேஷன் சொல்லிட்டு ஒரு 8 டைப் இருக்குது போல். தென் ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேட்டா குவாலிட்டி அசஸ்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வந்து கலெக்ட் ஆகிருக்கக்கூடிய டேட்டா வந்துட்டு வச்சுருக்கோம்ல, அதோட குவாலிட்டியை வந்து நம்ம எவாலுவேட் பண்ணுறோம். எப்படி நம்ம எவாலுவேட் பண்ணுறோன்னா த்ரூ செக்கிங் த எரர்ஸ், மிஸ்ஸிங் வேல்யூஸ், டூப்ளிகேட்ஸ், இன்கன்சிஸ்டன்சிஸ்ன்றாங்க. எரரை வந்து செக் பண்ணுறோம். அப்புறமா மிஸ் ஆகக்கூடிய வேல்யூஸை பார்க்குறோம். சில டூப்ளிகேட்ஸ் வந்து நம்மளுக்கு அறியாமையாக வந்து இருக்கும், அதை வந்து செக் பண்ணுறோம். தென் வந்து இன்கன்சிஸ்டன்சிஸ்னால் அதோட குவாலிட்டி மெட்டீரியல் வந்துட்டு பார்க்குறோம். அவுட்லேயர்ஸ்னால் ஒன்று விட்டு ஒன்று வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட் கைண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டேட்டாக்கும் இன்னொரு டேட்டாக்கும் அதை பற்றி தான் அந்த அவுட்லையர்னு சொல்லுவாங்க. இது பற்றியெல்லாம் நம்ம வந்துட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் எவாலுவேட் பண்ணுறோம். ஸோ டேட்டாவோட குவாலிட்டியை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதெல்லாம் தான் வந்து டேட்டா குவாலிட்டி அசஸ்மெண்ட்டோட வேலை. நெக்ஸ்ட் வந்துட்டு மிஸ்ஸிங் டேட்டா ஹேண்ட்லிங். மிஸ்ஸிங் டேட்டா ஹேண்ட்லிங்கிறது வந்துட்டு என்னென்னா த்ரூ இம்ப்யூட்டிங் த வேல்யூஸ், அதுக்கப்புறமா இன்கம்ப்ளீட் கேசஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது, அதுக்கப்புறமா வேல்யூஸ் வந்துட்டு கரெக்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு மிஸ்ஸிங் டேட்டா ஹேண்ட்லிங் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது சிம்பிளாக சொல்ல போகணுன்னா ஒரே ஒரு கீ பாயிண்ட் தான், அட்வான்ஸ்டு இம்ப்யூட்டேஷன் டெக்னிக்ஸ்ன்றாங்க. நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம எடுத்துட்டு அதை சரி செஞ்சு நம்ம வந்து கொண்டு வரோம்ல, அந்த கரெக்ட்னஸ் ஆஃப் ஆக்ஷன், அதுதான் வந்து மிஸ்ஸிங் டேட்டா ஹேண்ட்லிங்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அவுட்லேயர் டிடெக்ஷன். அவுட்லேயர் டிடெக்ஷன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அதை ஐடென்டிஃபை பண்ணுறோம், தென் அதை ஹேண்டில் பண்ணுறோம். ஓகேங்களா, அவுட்லேயர்ஸ்னாலே ஒன் இஸ் ஸ்விட்ச்டு ஃப்ரம் த அனதர்ன்னுவாங்க. ஓகேங்களா, ஒரு கேஸும் இன்னொரு கேஸும் ஒரே மாதிரி இருக்காது, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதோட பெட்டராகவும் இருக்குன்ற மாதிரியும் சொல்லுவாங்க. இதை வந்துட்டு த்ரூ அப்ளைங் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸ் இந்த அவுட்லையர் டிடெக்ஷன் பற்றி பார்க்குறாங்க. ஓகேங்களா, எய்தர் நம்ம வந்துட்டு டிடெக்டும் பண்ணலாம், ஆர் அது வந்துட்டு ரிமூவ் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோன்னா அவுட்லேயரை வந்துட்டு நம்ம வந்து கரெக்டான இதில் ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த டிடெக்ஷன், ரிமூவ், அதுக்கப்புறமா டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த ப்ராசஸ் எல்லாம் வச்சு அந்த வேல்யூஸை வந்து கரெக்டாக நம்ம கொண்டு வரோம். அதுதான் அவுட்லேயர் டிடெக்ஷன். டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன். டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது இதில் சில டெக்னிக்ஸ் வந்து நம்மளுக்கு கொண்டு வராங்க. நார்மலைசேஷன், ஸ்கேலிங், லாக்ரமெட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது ஸ்கேலிங்கை தான் இன்னொன்னா லாக்ரமெட்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காகனா ஒரு டேட்டாவை வந்துட்டு கலெக்டட் டேட்டா வந்து அனலைசிஸ் ப்ராசஸுக்கு கொண்டு வரதுக்காக இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது இன்னொன்றுத்துக்கு எதுக்கு உதவுதுன்னா டேட்டா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கும் அதை ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்காக இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது டேட்டா ஃபார்மேட்டிங். ஃபார்மேட்டுன்னு ஜென்ரலாக சொல்ல போனால் நம்ம கம்ப்யூட்டரில் லோட் டிஸ்க் வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருப்போம். லோட் டிஸ்க் சி, லோட் டிஸ்க் டி, லோட் டிஸ்க் இ அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிஷன் பண்ணியிருப்போம். அந்த பார்ட்டிஷனில் வந்துட்டு நீங்கள் சில டேட்டாஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க, அதாவது ஃபைல்ஸ் நிறைய வச்சுருப்பீங்க, மூவிஸு, கேம்ஸு, அதுக்கப்புறமா மியூசிக்ஸு, வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருப்பீங்க. அது எல்லாத்தையும் வந்துட்டு இன்கேஸ் உங்களுக்கு தேவையில்லை, டோட்டலாக வந்து நான் கிளியர் பண்ணணும், ஒன்றா டெலீட் பண்ணக்கூடாது, டோட்டலாக வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுன்ற போது அந்த டிஸ்கையை வந்து நீங்கள் ஃபார்மேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா, அதாவது டோட்டல் கம்ப்ளீஷன் ஆஃப் டெலீட் பண்ணுற ப்ராசஸ் தான் வந்துட்டு ஃபார்மேட்டிங். ஓகேங்களா, அதே போல் தான் இந்த இந்த டேட்டா சயின்ஸ்லையும் நம்ம டேட்டா ஃபார்மேட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். அது வந்துட்டு என்னென்னா அது எல்லாத்துக்குமே கன்சிஸ்டன்சி வருங்க. கன்சிஸ்டன்சி வந்துட்டு ஒரு குவாலிட்டி ஆஃப் த பொருள், ஒரு ஒரு லெவலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம குவாலிட்டி ஆஃப் த பொருள் வந்து பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு இந்த லேப்டாப் வச்சுக்கோங்க, ஃபோன் வச்சுக்கோங்க, ஸ்லீக்காக இருக்கா, டிசைன் வந்துட்டு எப்படி, நம்மளுக்கு வெயிட் இருக்கக்கூடாது, நம்மளுக்கு வந்துட்டு ஹேண்ட்ஸில் வந்துட்டு ஹேண்ட் ஃப்ரீயாக இருக்கணும், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீயாக இருக்கணுன்ற மாதிரி சில விஷயம்லாம் சொல்லுவாங்கல்லங்க, அதாவது ஈஸியாக கேரி பண்ணுற மாதிரின்ற மாதிரி. நம்ம அதாவது ஒரு ஹியூமன்ஸுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் ஒரு பொருள், அதுதான் வந்துட்டு குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சர்டன் லெவல் இருக்கும், அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து நிறையா
டிசைன்ஸ் வந்து இருக்க மாற்றுவோம், வெர்ஷன்ஸ் எல்லாம் அப்கிரேட் ஆகும், டெவலப் பண்ணுவோம். அதே மாதிரி தான் டேட்டா வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணி இன்கன்சிஸ்டன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு கரெக்ஷன் பண்ணி அதை ஒரு ஸ்ட்ரக்சர்டு மேனராக கொண்டு வரோம், அதாவது ஆர்கனைஸ் பண்ணுறோம் சிம்பிளாக சொல்ல போனால். நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட்லிங் த இன்கன்சிஸ்டன்சிஸ். ஓகேங்களா, அதை வந்து அகெயின் திருப்பி திருப்பி சொன்னது தாங்க வரும். அதாவது சால்வ் பண்ணுறோம், திரும்பி ஏதாவது ஒரு பக்காவது வரும். ஒரு ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டில் நீங்கள் ஒவ்வொரு வெர்ஷன் அப்கிரேட் பண்ணும்போது சில பக்ஸ் எல்லாம் வரும். அந்த பக்ஸை வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணுறதுக்கே வந்துட்டு அவன் திரும்பி ஒரு அப்டேட்டை விடுவாங்க. அதே போல தான் டேட்டா வந்துட்டு நீங்கள் ஒரு இன்கன்சிஸ்டன்சிஸோ இல்லை ஒரு எரரோட நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது சில பக்ஸ் எல்லாம் வரும். அது வரும்போது நம்ம வந்து ரீசால்வ் பண்ணுறது ஒரு மேண்டிட்ரியான சொல்யூஷன். ஓகேங்களா, அதே போல் தான் இதில் வந்துட்டு இன்கன்சிஸ்டன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னா கன்வென்ஷனாகவும் இருக்கும், ஒரு வேல்யூஸை கன்ஃப்ளிக் பண்ணுறதாகட்டும், இன்ஃபர்மேஷனை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியும் சரி, ஒரு டேட்டா குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது, இதெல்லாமே தான் வந்துட்டு ஹேண்ட்லிங் இன்கன்சிஸ்டன்சிஸ் உள்ளன வரும். தென் டேட்டா வேலிடேஷன், எல்லாத்துக்குமே வேலிடேஷன் இருக்குங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சிம் எடுத்துக்கோங்க, 3 மாதத்துக்கு ஜியோ இல்லைனா ஏர்டெல் இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணுறீங்க. ரீசார்ஜ் பண்ணும்போது அது 3 மாதம் வரைக்கும் தான் வரும், அதுக்கு மேலே வந்து வேலிடேஷன் வராது. அதே மாதிரி தான் டேட்டாலையும் ஒரு டேட்டா வந்துட்டு ரூல்ஸ் அந்த இதுபடி போகும்போது டேட்டா வந்து வேலிடேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்துட்டு 3 விஷயம் வருது: அக்யூரசி, இன்டெகிரிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி. அக்யூரசி வந்துட்டு அது ஒரு அக்யூரேட் சொல்யூஷனை வந்து நம்ம பார்க்குறோம். இன்டெகிரிட்டின்றது ஒரு குவாலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் இல்லை கண்டிஷன், அதை பற்றி பார்ப்போம். கன்சிஸ்டன்சிஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஒரு லெவலை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு குவாலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் அந்த டைம் அந்த லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டை பொறுத்து நம்ம பார்க்குறது தான் கன்சிஸ்டன்சி. ஸோ டேட்டா என்ட்ரி எரர்ஸை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறோம், இன்கன்சிஸ்டன்ஸை தூக்குறோம், அதுக்கப்புறமா டேட்டா வந்து வேலிடேட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஃபைனலாக வந்துட்டு டேட்டா டாக்குமெண்டேஷன். டேட்டா டாக்குமெண்டேஷன் வந்துட்டு என்னென்னா, டேட்டா டாக்குமெண்டேஷன்றது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு டேட்டா கலெக்டட் டேட்டாவை எடுத்துக்கிறோம், ஸ்டோரேஜில் போடுறோம், அதுக்கப்புறமா ப்ராசஸ் பண்ணுறோம், அதை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுறோம், தென் அனலைஸ் பண்ணுறோம், ஃபைனலாக வந்துட்டு ரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டு கொண்டு வரோம். ஓகேங்களா, அது ரியல் வேர்ல்டுக்கு கொண்டு வரும்போது நீங்கள் எப்படி பண்ணீங்க, ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் எடுத்துருக்கணும். அதாவது நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணணும், இந்த பாசிட்டிவிட்டி வந்துச்சு, இந்த நெகட்டிவிட்டி வந்துச்சு, அன்யூஷுவல் டேட்டாவெல்லாம் இப்படி நம்ம கேரி பண்ணி நாங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணி எரரை வந்து எடுத்தோம், அதுக்கப்புறமா யூஷுவல் டேட்டாவை இப்படி நாங்கள் கன்வர்ஷன் பண்ணோம், இதனால தான் எங்களுக்கு வந்து டேட்டா கிடச்சிச்சு, இதனால தான் நான் வந்து அடுத்தது வந்து நாங்கள் டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சது, இப்படி தான் இருந்துச்சு நம்மளுக்கு க்ளீனிங் ப்ராசஸ். அதுக்கப்புறமா டிசிஷன்ஸ் இப்படி தான் நாங்கள் மேட் பண்ணோம், என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணோம், என்னென்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம வந்து அப்ளை பண்ணோம், அதுக்கப்புறமா ரீப்ரொடக்டிவிட்டிக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டோம், அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், ஒரு டேட்டாவை நம்ம க்ளீன் பண்ணுறது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு அது என்ன உதவ போகுது. எப்படின்னா நார்மலாக நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் எடுத்துக்கோங்க, இன்ஜினியரிங் வந்துட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைனல் ப்ராஜெக்ட் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பீங்க, அதுக்கப்புறமா மினி ப்ராஜெக்ட்ஸ் ஒரு 3 நாள் பண்ணுவீங்க, கடைசியாக ஃபைனல் ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வரீங்க. அது பண்ணும்போது பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, நிறைய இன்ட்ரடக்ஷன், அதாவது ஃபஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் வச்சுட்டு நிறைய சப்டாபிக்ஸ் கொண்டு வந்துட்டு அது ரிலேட்டடாக சொல்லுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இன்ஜினியரிங்கில் வந்துட்டு ஏதோ ஒரு கோர் ரிலேட்டட் எடுத்துறீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுவீங்க, அதோட மேட்லாப் பற்றி சொல்லுவீங்க, ஹார்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுவீங்க, அதனால் உங்களுக்கு என்ன அவுட்புட் வந்துச்சுன்னு ஃபைனலாக டிரைவ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி பிரித்து டிவைட் பண்ணி நம்ம வந்துட்டு ஏகப்பட்ட டேட்டாஸை கலெக்ட் பண்ணி நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஃபைனலாக ரிசல்ட் வந்துட்டு நாங்கள் இப்படி தாங்க பண்ணணுன்னு கொண்டு வருவோம். அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம், நம்ம ஃபியூச்சர் ஸ்கோப்புன்றது ஒன்று எடுத்துகிட்டு வருவோம். ஃபியூச்சர் ஸ்கோப்புன்றது என்னன்னா, நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து ஃபியூச்சரில் நீங்கள் இதுக்காக தான் யூஸ் பண்ண போகிறீங்க, அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி தான் என்விரான்மெண்ட்டில் யூஸ் ஆக போகுது அப்படின்ற இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஃபியூச்சர் ஸ்கோப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் தான் இந்த டேட்டா சயின்ஸ்லேயும் ஒரு டேட்டாவை கலெக்டட் டேட்டாவை எடுத்துக்கிறீங்க, அதை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறீங்க, தென் அதை வந்து அனலைஸ் பண்ணுறீங்க, எரர்ஸ் இருந்தால் அதை தூக்குறீங்க, இன்கன்சிஸ்டன்சி இருந்தால் அதை மெயின்டைன் பண்ணுறீங்க, தென் எல்லா நெகட்டிவிட்டியும் எடுத்துடுறீங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமா அனலைஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஃபைனல் டேட்டா வந்து கொண்டு வரீங்க. என்ன டேட்டா நீங்கள் கேட்கலாம், அன்யூஷுவல் டேட்டாலேருந்து நம்ம க்ளீன் பண்ணி அதை யூஸ்ஃபுல் டேர்ம்ஸாக நம்ம மாற்றுறோம். ஓகேங்களா, அதுதான் டேட்டா சயின்ஸில் வந்துட்டு முக்கியமான ஃபார்மேட். அதனால தான் நம்ம வந்துட்டு இவ்வளோ ப்ராசஸ் வந்து கொண்டு வரோம். அதுவும் டேட்டா க்ளீனிங் தான் வந்து ஒரு டேட்டா சயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ்ங்க. இங்கிலீஷில் எப்படி எரர் ஸ்பாட்டிங் ரொம்ப முக்கியமாக, அதே போல் டேட்டா சயின்ஸில் டேட்டா க்ளீனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அதுதான் வந்துட்டு 80% வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். தென் அது மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் லீடிங்கை நம்ம கொண்டு போக முடியும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம டேட்டா கிளீனிங் பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் விசுவலைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷனில் வந்துட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது என்ன, அப்புறமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பண்ணி வைக்கிறோம். தென் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷனை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம். கொரிலேஷன் அனலைசிஸ்ன்னு சொல்கிறாங்க. தென் ஃபியூச்சர் செலெக்ஷன், அது இது பற்றியெல்லாம் பார்ப்போம். தென் டேட்டா விஷுவலைசேஷனில் வந்துட்டு சார்ட்ஸ் அண்ட் கிராஃப்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணுவோம். தென் ஹீட் மேப்ஸு, ஜியோகிராஃபிக் விஷுவலைசேஷன், இன்டராக்டிவ் டேஷ்போர்ட்ஸ், தென் ஸ்டோரி டெல்லிங் வித் டேட்டா, டைமென்ஷனலி ரிடக்ஷன் விஷுவலைசேஷன், லைக் இந்த ஜென்ரல் டேர்ம்ஸ்லாம் வந்துட்டு நம்ம டேட்டா விஷுவலைசேஷனில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதெல்லாம் பார்க்கலாம் கைஸ். அன்டில் தென் குட் பை ஃப்ரம் ரைட்ஸ் ரீச் டெஸ்டிங்.